பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வது சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாளில் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த நாங்கள் அனைவரும் இவ்வாறு வேர்பும் தொலைக்காட்சியின் ஊடாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் 2 விடயங்களை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். முதலாவது, இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு. ஆண்டவர் எங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றார் என்பதனை திரு அவை எங்களுக்கு நினைவு கூறுகிறது. அதே போல இன்று மே மாதம் 11ஆம் தேதி நாங்கள் அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்றோம். உலகெங்கும் வாழும் அன்னையர்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எப்படி முழு உலகத்தையும் காக்கின்ற நல்லாயனாக இருக்கிறாரோ, அதே போல எங்கள் வாழ்விலே முதல் ஆயனாக நாங்கள் பார்த்தது எங்களுடைய தாயை. அந்த தாயை நினைவு கூர்ந்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருப்பலிக்குள்ளாக நாங்கள் போகும் முன்பு எங்கள் வாழ்வு முழுவதையும் அவர் பாதத்தில் வைப்போம். எந்த மனநிலையில் நீங்கள் இந்த திருப்பலியுள்ளாக இணைந்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பல நேரங்களில் எங்கள் வாழ்விலே ஏற்பட்ட ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் எங்களை குடைந்து கொண்டிருக்கும். கடந்த வாரத்திலே நான் முகம் கொடுத்த மீள முடியாத ஒரு பிரச்சனை, என்னுடைய குடும்பத்திலே எனக்கும் என் கணவனுக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை, அல்லது என்னுடைய பிள்ளைகளோடு ஏற்பட்ட அந்த காயங்கள், அல்லது என்னுடைய பெற்றோரோடு ஏற்பட்ட அந்த நிகழ்வு,
எங்கள் சூழ இருக்கின்றவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு முறிப்பு, இவை அனைத்தும் எங்களை போட்டு குடைந்து கொண்டிருக்கும். அல்லது ஏதாவது ஒரு கடன் தொல்லையிலே, நோயிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கின்றீர்களா? ஆண்டவர் அழகாக எங்களுக்கு சொல்கிறார், நல்ல ஆயன் நானே, உன்னை என் கரத்தில் ஏந்தி எப்பொழுதும் சுமந்து கொண்டு செல்கின்றேன், கவலைப்படாதே மகளே, மகனே என்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகிறதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னேற சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. மோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள்.
பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன்.
அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பர். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்கள் மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 27 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் ஜேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நல்லாயனாம் கிறிஸ்துவை நம் நல்லாயனாக நினைத்து நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே நான் முன்னுரையிலே சொன்னது போல இன்று மே மாதம் 11ஆம் தேதி அன்னையர் தினத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஏனோ தெரியவில்லை, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு அல்லது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த பிணைப்பு, பாசம், மரியாதை இவை அனைத்தும் எங்கள் குடும்பங்களிலிருந்து விலகி கொண்டே போகிறது. நிறைய பேர்
எங்களுடைய சிறு பராயத்திலே அந்நியர்களுக்கு காட்டிய அந்த மதிப்பு, மரியாதை, அந்த பயம் எங்கள் குடும்பங்களிலே இப்பொழுது வாழ்கின்ற பிள்ளைகளிலே நாங்கள் வெகுவாக காண கிடைப்பதில்லை. இருக்கிறார்கள், ஆனால் வெகுவாக காண கிடைப்பதில்லை. சில நேரங்களிலே ஒரு துர்ப்பாக்கிய நிலை, அம்மாமார்களுக்கு கையோங்குகின்ற பிள்ளைகள், அம்மாமார்களுக்கு கையோங்குகின்ற பிள்ளைகள். பிரியமான பிள்ளைகளே, அண்மையிலே ஒரு அம்மா என்னோடு கதைத்து கொண்டிருக்கின்றாங்க. அப்படி அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபாதர், ஒரு சின்ன பிரச்சனையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் என்னுடைய மகள் என்னை அடித்து விட்டாள். எனக்கு உண்மையிலுமே நெஞ்சு வலிக்குது ஃபாதர். உடனே நான் சொன்னேன், அம்மா 4 மாதம்னு சொல்கிறீங்க, வலியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, வைத்தியரிடம் போனீங்களா, டாக்டர்கிட்ட காட்டினீங்களா அப்படின்னோடனே, இல்லை ஃபாதர், உடம்பு வலிக்கலை, உடம்பெல்லாம் வலிக்கலை, என்னுடைய சதை வலிக்கவில்லை, என் உள்ளம் வலிக்குது ஃபாதர், மனசு வலிக்குது ஃபாதர்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. ஃபாதர், நான் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துருப்பேன் தெரியுமா ஃபாதர், எவ்வளோலாம் கஷ்டத்தின் மத்தியில் அந்த பிள்ளையை நான் வளர்த்துருப்பேன் தான் ஃபாதர். அவளுக்கு எப்படி ஃபாதர் கை நீட்டி என்னை அடிக்கிறதுக்கு மனசு வந்திருக்குன்னு சொல்லி அந்த தாய் அழுத பொழுது எனக்கு அருமையானவர்களே என் கண்கள் கலங்கி விட்டன. இது அந்த தாயினுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எங்களுடைய சமுதாயத்தில் பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. விவிலியத்திலே சீராக் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். பிரியமானவர்களே, ஒரு அம்மாவை காயப்படுத்துறீங்க எதுக்காக? ஒரு அம்மாவை இழிவுபடுத்துறீங்க எதுக்காக? அம்மா பேச்சு கேட்காம இருக்கிறீங்க எதுக்காக? சிலர் சொல்கிறது என்னன்னு கேட்டால், நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அம்மாவுக்கு பணிவிடை செய்ய நேரம் இல்லை, அதனால் அம்மாவை எங்களால் பார்த்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி வயோதிபர் மடத்துக்கும் அனாதைகளாக பாதைக்கும் விட்டு செல்கிறீங்க. எதுக்கு? செல்வம் திரட்டுற அந்த நோக்கம், வேலைக்கு செல்லணும், பணம் சமைக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் அம்மாவை மேன்மைப்படுத்தினாலே உனக்கு செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களிலே இந்த தாய்ப்பட்ட கஷ்டத்தை, தாய்ப்பட்ட வேதனையை நாங்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். பலர் இலகுவாக காயப்படுத்தி விடுவார்கள். அம்மாவை இலகுவாக காயப்படுத்துவாங்க. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை கொடுக்காமல் விட்டு ஒதுக்கி வைத்து இலகுவாக காயப்படுத்தி விடுவார்கள். பிரியமானவர்களே, விவிலியம் சொல்கிறது, இது லேசுப்பட்ட காரியம் அல்ல. எப்படி ஒரு அப்பாவினுடைய ஆசீர் பிள்ளைகளை வாழ வைக்குமோ, சீராக் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே பாருங்க, ஒரு தந்தையினுடைய ஆசி பிள்ளைகளை வாழ வைக்கும், அதே போல ஒரு தாயினுடைய கண்ணீர் பிள்ளைகளை வேரோடு கருவறுத்து விடும். அப்படின்னா என்ன? மகிழ்ச்சியாக வாழ முடியாது. உங்களால் உங்கள் அம்மா கண்ணீர் வடித்தார் என்று சொன்னால், உங்களால் உங்கள் அம்மா காயப்பட்டால் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருந்து விட முடியும் என்று சொல்லி? இல்லை. யார் உங்களுக்கு அந்த அம்மாவை கொடுத்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யார் கொடுத்தது? நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? எனக்கு இந்த அம்மா வேணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு அந்த தாயை கொடுத்தார். ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். அப்ப
ஆண்டவர் கொடுத்தது ஒன்றை நீங்க வேண்டாம் என்று மறுதளிக்கின்ற பொழுது யாரை மறுதளிக்கிறீங்க? ஆண்டவரை மறுதளிக்கிறீங்க. அப்ப ஆண்டவரை மறுதளிச்சுட்டு நீங்க வேண்டுகின்ற வேண்டுதல் கேட்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை. விவிலியம் சொல்லுது, ஒரு தாய் தந்தையரை மறுதளிப்பனுடைய மண்டாட்டை நான் நிராகரிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். நான் நிராகரிப்பேன். நீங்க எவ்வளவுதான் மண்டாடினாலும் அம்மாவை ஒதுக்கி வச்சு விட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஒரு அப்பா அம்மாவை ஒதுக்கிட்டு அனாதையாக விட்டு விட்டு நீங்கள் என்னதான் கோயிலுக்கு கொட்டி கொடுத்தாலும், நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும் அந்த ஜெபமும் மண்டாட்டம் கேட்கப்படாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தாய் தந்தையை மதிப்பவர், விசேஷமாக தாயை மதிப்பவருடைய வாழ்க்கையில் தான் பிரியமான பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கிறது. இங்கே பாருங்க, சீராக் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஒரு அம்மாவுக்கு எரிச்சல் மூட்டுகின்றவன், சினமூட்டுகின்றவன் ஆண்டவருடைய சாபத்தை பெறுகிறான் என்று சொல்லி. ஏன் என்றால் ஆண்டவர் தேர்ந்து கொடுத்த உறவு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எப்படியெல்லாம் வேதனைக்குள்ளாக அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி. சில பிள்ளைகள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, அம்மாவை பார்த்து ஒரு மக கேட்குது, நானா பெற்றுக்க சொன்னேன், நானா உன்னை பெற்றுக்க சொன்னேன். பிரியமான பிள்ளைகளே, இது ரொம்ப பாரதூரமான ஒரு கேள்வி. சரியா? இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் சீராக் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க, உன் தாயின் பேறுகால வேதனையை மறவாதே. பேறுகால வேதனைனா பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியல. அப்படின்னா ஒரு குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வர இருக்கிற அந்த 9வது மாதத்திலே அந்த தருணத்திலே ஒரு தாய் படுகின்ற அந்த வேதனை, அந்த பிரசவ வேதனை உயிர் போய் உயிர் வருகிற வேதனை, செத்து பிழைக்கிற வேதனை. எத்தனை பிள்ளைகளுக்கு அது தெரியணும் தெரியல. எத்தனை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனுக்கோ மகளுக்கோ உன் அம்மாவனுடைய பிரசவ வேதனை தெரியுமோ தெரியாது. அடுத்த வசனத்தில் சொல்கிறது, அவர் உன்னை பெற்றெடுத்தார், அதற்கு ஈடாக நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது. அம்மா அப்பா பெற்றெடுத்தாங்க, அதுக்கு ஈடாக நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது, சரியா, இன்னைக்கு நல்லாயனை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். எப்படி ஆண்டவர் தன்னுடைய குழந்தைகளை கையிலே தாங்கி ஒரு ஆயனாக வளர்த்தார், அதே போல் நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா அம்மா பிறண்டு படுப்பாங்கன்னு சொல்லி? படுக்க மாட்டாங்க. அம்மாவால் பிறண்டு படுக்க முடியாது. அப்படின்னா இந்த பக்கம் சாஞ்சி இந்த பக்கம் செஞ்ச, ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லிட்டு அந்த தாய், அவள் தன் நித்திரையை துளைத்தவள். தாய்க்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். பபா கடைக்கு இருக்கிற நேரம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு வித்தியாசமாக சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், வித்தியாசமான உணவுகளை விருப்பம் ஏற்படும் சொல்லி. ஆனால் அம்மா அங்கே சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? உன் அம்மா சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்டு இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆகிருமோங்கிற ஒரு பயம். அது மாத்திரமல்ல, பிறந்தவுடன் கூட தாய்மார்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், ஏதாவது வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கும். சாப்பிட மாட்டாங்க. ஐயோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பிள்ளைக்கு ஜலதோஷம், நான் பால் கொடுக்கணும், பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் தாய்மாருங்க இருப்பாங்க. பிரியமான பிள்ளைகளை, நிறைய பிள்ளைகளுக்கு அந்த தாய்ப்படுகின்ற கஷ்டம், அந்த தாய்ப்படுகின்ற வேதனை தெரியாது தெரியாது தெரியாது. சில நேரம் உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பாவுக்கும் உனக்கும் ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்குவதற்காக, உங்களுக்கு உடன்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக அவை எத்தனை தியாகங்களை செய்திருக்கார் தெரியுமா? எத்தனை தியாகங்களை செஞ்சிருக்காங்க தெரியுமா? சில நேரம் உங்கள் அம்மா உடுப்பு வாங்காம, அவங்களுக்குன்னு சொல்லி உடுப்பு வாங்காம, பிள்ளைகளுக்கு தேவை என்று சொல்லி, பிள்ளைகளுக்கு தான் முக்கியம் என்று சொல்லி அவள் தன்னை தியாகப்படுத்தி உங்களுக்கு சில காரியங்களை செய்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. சில நேரம் படிக்கிற பிள்ளைகள், உங்கள் அம்மாவுக்கு விருப்பம்,
டிவியில் போடுற ட்ராமாவை பார்க்கணுன்னு விருப்பம், உண்மை தான். இதை பண்ணணும்னு விருப்பம். ஆனால் அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு எதற்காக? அவள் அப்படி போனால் சில நேரம் உன்னுடைய படிப்பு கெட்டுவிடும் என்று சொல்லி சில நேரம் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் வளர்ந்தவராக இருக்கலாம், உங்களுக்கு இப்போ வயசு 20 இருக்கலாம், 22 இருக்கலாம், 25 இருக்கலாம். ஆனால் பல நேரங்களிலே, அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, பல நேரங்களிலே தந்தையோடு ஏற்பட்ட முரண்பாடு, உங்கள் அப்பாவோடு ஏற்பட்ட முரண்பாடில் எத்தனையோ பேர் போயிடலாம், விட்டுட்டு போயிடலாம், இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஐயோ, எனக்கு உள்ள மகள், என்னுடைய மகன், இவன் அனாதையாகி விடக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை வேதனைகளையும் பொறுமையாக பொறுத்து கொண்டு, அத்தனை சிக்கல்களையும் பொறுத்து கொண்டு உங்களுக்காக தியாகம் செய்த அந்த தாய், எத்தனை பேர் நீங்கள் மதித்து நடக்கின்றீர்கள்? எத்தனை பேர் அந்த தாயை கனம் பண்ணுகின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கோயிலாக போகலாம், ஆண்டவருக்கு விழா எடுக்கலாம், நிறைய இது பண்ணலாம். ஆனால் வீட்டில் உள்ள தாயனும் தெய்வத்தை மறந்துவிட்டு நீ உலகத்தில் எங்கே போனாலும் ஆண்டவரை கண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவரை உனக்கு அடையாளப்படுத்தியவள் அவள் தான். அதை மறந்துவிடக்கூடாது. அம்மா, உங்களுக்கு ஆண்டவரை யார் சொல்லிக் கொடுத்தா? உங்களுக்கு கடவுளை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா? நல்லா யோசிச்சு பாருங்க. முத கையை பிடிச்சி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கையை பிடிச்சி பிதாசுதன் போட சொல்லி கொடுத்து, கையை கும்பிடுன்னு சொல்லி கொடுத்து, இதான் இயேசுன்னு சொல்லி கொடுத்தவர், இதுதான் தாய் மரியாள்னு சொல்லி கொடுத்தவர் என்னுடைய தாய், உங்களுடைய தாய். அந்த தாயை மறந்து நாங்கள் எந்த கோயிலிலும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அழகான நாளிலே, இந்த தாய்மைக்குரிய எங்களுடைய இந்த நாளிலே எங்களுடைய தாய்மார்களை கனப்படுத்துவோம். நீங்கள் எல்லாம் பெருசாக கோடியாக ஒன்றும் செய்ய தேவையில்லை பிள்ளைகளை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு லீவு கொடுங்க, ஒரு நாள் அம்மாவை இன்றைக்கி நீ ஒன்றும் செய்ய வேணாம்மா, நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு உட்கார வைத்து நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அது பெரிய ஒரு காரியமாக இருக்கும் எனக்கு அருமையானவர்களே. ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான உறவுக்கு நன்றி சொல்வோம், இந்த அற்புதமான தாய்க்கு நன்றி சொல்வோம், அந்த தாய்மார்களை கனப்படுத்துவோம். இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களை அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே தன்னோடு மார்போடு அணைத்து தூக்கிட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆயனை கூட அடையாளப்படுத்தி கொடுத்தவள் என்னுடைய தாய். சின்ன வயசுலேருந்து எங்களை சுமந்தவள், எனக்காக தூக்கத்தை தொலைத்தவள், எனக்காக உருக்குலைந்தவள் இல்லையா? அவள் யோசிச்சு பாருங்கள், நினச்சிருந்தா அம்மா கருவிலேயே என்னை அழிச்சிருக்கலாம்ல, உங்களை அழிச்சிருக்கலாம்ல. எத்தனை தாய்மார்கள் தூக்கி போட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க, நாங்கள் வாசிக்கிறோம்ல. ஆனால் எங்கள் அம்மா அப்படி செய்யலையே இல்லையா? அப்போ உங்கள் அம்மாவை கொண்டு போய் நீங்கள் அனாதை மடங்களில் விடும் பொழுது, தாயை இழிவுபடுத்தும் பொழுது, தாயை கேவலப்படுத்தும் பொழுது, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி தாயை திட்டும் பொழுதெல்லாம், பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதனை மறந்துவிட வேண்டாம். தாயை கனப்படுத்த உன் தாயும் தந்தையும் மதி என்ற ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொண்டோம் என்று சொன்னால், முதலில் எங்கள் அம்மாவை நேசிக்கிற, அவங்களுக்கு வயசு போகும், முதுமை அடைவார்கள், உண்மைதான். இங்கே பாருங்கள், விவிலியம் சொல்கிறது சீராக் புத்தகத்தில், உன் பெற்றோர் வயசு போவாங்க, முதுமை அடையும், சரியா? ஆனால் முதுமையில் அவருக்கு உதவு. சீராக் புத்தகம் 3:12. முதுமையில் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அறிவாற்றல் குறைந்தாலும், கவனிங்க, அறிவாற்றல் குறைந்தாலும் ஒருபோதும் அவர்களை இழிவுபடுத்தாதே. அவர்களுக்கு காட்டும் பரிவு உன் பாவங்களுக்கு பரிசாக நான் கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் இதற்காக ஜெபிப்போம். உலகெங்கும் இருக்கும் தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். நான் தாய்மார்னு சொல்லும் பொழுது நாங்கள் பெற்றெடுத்தவங்களை மட்டும்தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். சில நேரம் பெற்றெடுத்தவங்களை தாண்டி நம்மளுக்கு நிறைய பேர் தாயாக இருப்பாங்க இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களுடைய பெரிய அக்கா
பெரியக்காவை தான் சின்னதில் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா அவங்க தான் நல்லா கவனிச்சுக்குவாங்க, எல்லாம் குளிப்பாட்டுறது எல்லாம். அந்த மாதிரி தாய்கள் ஏகப்பட்டவங்க எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஒரு அம்மா என்ன செய்வாங்க, தூரத்தில் இருக்கிற மகனையும் மகளையும் பார்த்து என்ன செய்வாங்க, சாப்பிட்டியா, தூங்குறியா, மருந்து குடிச்சியா, இப்படி கேட்பாங்க இல்லையா? ஒரு அம்மா அப்படி கேட்பாங்க. ஆனால் இதே வார்த்தைகளை சொல்லி கேட்குற எத்தனையோ தாய்மார்கள் சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்கல்ல. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு. இவங்க எல்லாமே ஒரு வகையில் எங்களுடைய தாய்மார்கள் தான். சில நேரம் உங்களுடைய அக்கா உங்களுக்கு ஒரு தாய், சில நேரம் உங்களுடைய தங்கை உங்களுக்கு ஒரு தாய், சில நேரம் உன்னுடைய அண்ணா உனக்கு ஒரு தாய், சில நேரம் உன்னுடைய மாமா மற்ற உனக்கு ஒரு தாய். இப்படி ஏகப்பட்ட தாய்மார்களுடைய ரூபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் கனம் பண்ணுவோம், அவர்களுக்காகவும் நன்றி சொல்வோம். இன்றைய நாளில் எல்லா தாய்மார்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதே நேரத்தில் தாயை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அம்மாமார்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் எங்களையும் எங்கள் தாய்மார்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை அவர் பாதத்தில் வைப்போம். மக்கள் மீட்பு பெற வானத்தின் கீழ் இயேசுவின் பெயரை எழுதிய இறைவா, நற்செயல் செய்வதற்காக தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்ட திரு ஆட்சியாளர்கள் இறைமக்கள் அனைவரும் இயேசுவின் மீட்பு பணியை சிறப்பாக செய்ய ஆற்றல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆடுகளை அறிந்திருக்கும் நல்ல ஆயனே, மந்தையை விட்டு எந்த ஆடும் விலகிவிடக்கூடாது. ஓநாய்கள் ஆடுகளை இழுத்து போய்விடக்கூடாது என தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும் ஆயராய் உழைக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் ஆன்மீக தந்தைக்கு அவரின் மந்தைகளை மேய்க்க அளப்பரிய ஆற்றல் பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நலமற்றோரை அன்போடு விசாரிக்கும் எம் ஆயனே, உடல் நோயாலும் மனநோயாலும் குடும்ப பிரச்சனையாலும் கடன் தொல்லையாலும் போதை பழக்க வழக்கத்தாலும் நிம்மதி இழந்து நிற்கும் எல்லா குடும்பங்களையும் இன்று உமது கருணை மிகு விசாரணையால் தேற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்கும் ஆடுகளை அரவணைக்கும் ஆயரே, எத்தனை முறை வழி தவறி சென்றாலும் உமது மந்தைக்குள் எம்மை இழுத்து சேர்த்து கொள்கின்றீர். எங்களது துன்ப துயர வேளையிலும் உமது குரலை கேட்டு வாழும் ஆடுகளாய் எந்நாளும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனிலும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனிலும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மத நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன் இடையிறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர்
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய புதிய திருத்தந்தை, எங்களுடைய ஆயர், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியுனுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். நல்ல ஆயனிடத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்தையும் குறைவுபடாமல் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடனாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது திருமகனின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட ஆடுகளை நிலையான பசுமுல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. உன் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. இன்னும் அதிகமாக உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய செபங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் உதவிகளையும் வேர்மும் தொலைக்காட்சி எங்களுடைய திருப்பலிகளை நடத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே உங்கள் தாராள மனதுடன் எங்களுக்கு உதவுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள் காத்திடுவே, எம் குடிகளை உயர்த்திடுவே. குடும்பங்கள் காத்திடுவே, எம் குடிகளை உயர்த்திடுவே. தொழில்துறை ஆசீர்வதிப்பே, எம் வளங்களை ஆசீர்வதிப்பே. எம் நிலங்களை ஆசீர்வதிப்பே. அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. Surakimu Verbo